மாஸ்டர், பழக்க தோசத்துல அழுகி போன காய்கறிலாம் வெட்டி தூக்கி எரிஞ்சிடாது மாஸ்டர். அதுதான் நம்மளுக்கு ஆதாரம். சரியா? சரி பக்கோடா. சரி சரி, நீ இதை வெட்டு, நான் அதை எடுத்து வைக்கிறேன். சரி. பக்கோடா பாத்தியா, இதை வச்சு எப்படி சாம்பார் வைக்கிறது? அதான் ஏன் நம்மளுக்கு ஆதாரம். அதை கையில வச்சிட்டு இருக்க. ஆதாரத்தை அப்படியே ஓரம் கட் பண்ணி வை. சரி. எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கனே. சரி, நான் பாத்துக்கிறேன். திருதம்பி, என்ன பண்ண போறீங்க? நீங்க போங்க, நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். மாஸ்டர், அதெல்லாம் இருக்கட்டும். இவ்வளவு நாளா சமையல் பண்ணாம டச் விட்டு போச்சு. இன்னைக்கு நான் பாத்துக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. தம்பி இருக்குண்டா. என்ன மாஸ்டர்? தண்ணி தண்ணி என்ன? நான் பண்ணிடுறேன். மாஸ்டர், அந்த காய்கறில எடுத்துட்டு வரேன். இந்தாங்க தம்பி. அண்ணா ஊத்துட்டுங்களா? என்னங்க அது அங்க வச்சிருக்கேன் பாருங்க. அங்க இருக்கனே. இதுவா? ஆமா ஆமாண்ணே. தம்பி, இதெல்லாம் நாங்க. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன் மாஸ்டர். டேய், இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்து போ. கொடுங்கண்ணே. காய்கறி கொடுங்க. மாஸ்டர், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. உப்பு காரெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. தருவாங்க மாஸ்டர், இருங்க. சாம்பார் மணக்குது. எப்படி இருக்கு? அருமையா இருக்கு திருத்தம்பி. உங்க கைப்பக்குவம் தான் வேலு தம்பிக்கு அப்படியே இருக்கு. சரி சரி, எல்லாத்தையும் சப்ளைக்கு எடுத்து வைங்க. மாஸ்டர், நீயே சொல்லு. அண்ணே, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்ண்ணே. என்ன சொல்றா? என்ன விஷயம்? அது வந்து சொல்லு சொல்லு. அது எப்படி சொல்றதுன்னு தெரியலண்ணே. டேய், இதுக்கட இப்ப தயங்கிட்டு இருக்க? சம்பளத்துல ஏதாவது அட்வான்ஸ் வேணுமா? ஐயோ, அதெல்லாம் ஒரு கோடியும் நீங்க எனக்கு வைக்கலண்ணே. அப்புறம் என்ன? மார்க்கெட்ல காய்கறி. என்னங்க? இதுக்கு வேற வந்துடுச்சுங்களே, நல்லா மாட்டிக்கிட்டோமோ மாஸ்டர். நீங்களா? வாங்கம்மா. ஆமா மாப்ள, மனசு கேட்கல. ஒத்தால நீங்க எத்தனை வேலை பார்ப்பீங்க, அதான் உங்களுக்கு ஒத்தாசையா இருக்கலாம் நாங்க கிளம்பி வந்துட்டோம். டேய் பக்கோடா, சொல்றா என்ன விஷயம்? அண்ணே, அது வந்து ஒண்ணு இல்லண்ணே. ஏதோ மார்க்கெட்டு காய்கறின்னு சொல்ல வந்த.
என்னன்னு சொல்றா? மாப்பிள அவன் என்னத்த சொல்ல போறான்? மார்க்கெட்ல காய்கறி எல்லாம் தங்க விலை விக்குது. என்ன வாங்குறது என்ன பண்றதுன்னு எதுவுமே தெரியல. அதத்தான் அவன் சொல்ல வந்திருப்பான் இல்ல? அத போய் என்னமோ துருவி துருவி கேட்டுட்டு இருக்கீங்களே. என்ன பக்கோடா? ஆமாண்ணே ஆமாண்ணே, அதுதானே சொல்ல வந்தேன். ஏண்டா பக்கோடா, இதை சொல்றதுக்கு எவ்வளவு தாங்கிட்டு இருந்த? மழை காலமா இருக்கிறதுனால சீசன் கொஞ்சம் கம்மியா இருக்கும்டா, அதான் காய் விலையெல்லாம் ஏறி போச்சு. இதுக்கு நீ என்ன பண்ணுவ சொல்லு? நீ பாருடா, விலை எவ்வளோ அதிகமா இருந்தாலும் சரி நல்லதா பார்த்து வாங்கணும். நம்ம ஹோட்டல்ல சாப்பிட வரவங்களுக்கு தரத்துல மட்டும் என்னைக்குமே குறை வச்சிடக்கூடாது, சரியா? புரியுதா? ஏங்க நீங்க கிளம்புங்க. நீங்க சொன்னது சரியா புரியல போல இருக்கு. நான் அவங்களுக்கு தெளிவா எடுத்து சொல்லி புரிய வச்சுக்கிறேன். சரி, எனக்கு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு. மாஸ்டர், சாம்பார் கொஞ்சம் இறக்கி வைங்க. சரி தம்பி. டேய், என்ன எங்களை பத்தி என் புருஷன் கிட்ட போட்டு கொடுக்கலான்னு பாக்குறியா? ஐயோ அப்பெல்லாம் இல்ல, நீ எல்லாம் எங்களுக்கு தெரியும். டேய், எதையாவது என் மாப்பிள்ளை கிட்ட போட்டு கொடுத்து என் குடும்பத்துல கும்மி அடிக்கலாம் நினைச்சேன்னு வச்சுக்கோ, தொலைச்சு போடுவேன். தொலைச்சு வீட்லயே 1000 பிரச்சனை இருக்குது. இப்பதான் அவங்களுக்குள்ள ஏதோ ராசியா இருக்கிறாங்க. நல்லா இருக்கிற குடும்பத்துல ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ணோம்னு நினைச்ச, கோழி கழுத்து இருக்குல்ல, அதை திருவுற மாதிரி திருவி போடுவேன். பார்த்துக்கோ, ஜாக்கிரதை. வா, ஜாக்கிரதை. மாஸ்டர், என்ன மாஸ்டர் இப்படி ஆயிடுச்சு? மொத்தமா இந்த ஹோட்டல இழுத்து மூடாம விட மாட்டாங்க போல இருக்கு இந்த அம்மா. ஐயோ, இததான் நான் முதல்லயே சொன்னேன். சரி சரி, அதை விடு, வா வேலையை பார்க்கலாம். நடக்கிறது நடக்கட்டும். முடி. டேய், துண்டு எடுத்து போடுறா. என்ன வேலு, இன்னும் உங்களை காணும்? இப்பதான் பேசினேன் செல்வி, பக்கத்துல வந்துட்டேன் அப்படின்னாங்க. இப்ப வந்துருவாங்க. அடடடடா, நிப்பாட்டுங்க மாஸ்டர். சம்பளம் கொடுக்குற ஓனர் வீடு உனக்கு தெரியாதா? வேலு வந்துட்டாங்க. ஆமாங்க மாஸ்டர், வண்டி ஓரம் நீ விட்டு போ, வரேன்.